ஹாய் ஃபிஸுங்கிற மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி கடை படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். இட்லி கடை இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை செப்டம்பர் 20ஆம் தேதி இன்னைக்கு லிஸ்ட் பண்ண போகிற அவுட்செட் டீம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரிலீஸ் டைம் சொல்லாமல் இருந்திருந்தாங்க. இப்போ காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது போஸ்டர் ரிலீஸும் பண்ணி ரிலீஸ் டைம் அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இட்லி கடை படத்துக்கான ட்ரெய்லர் டீம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்க்கான ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படி மாதிரி டீம் ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்கும்போது தெரியும் செய்யுது. இந்த ஒரு படத்தை பொறுத்திருக்கும் இப்போதைக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு தான். இதுக்கப்புறமும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படி சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு ட்ரெய்லர் இன்னைக்கு வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும் செய்யுது. டீம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்க நல்லா இருக்கு. ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்க யூனிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கதையை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி தான் இட்லி கடை படத்துக்கான ஒவ்வொரு ப்ரோசஸுமே இருக்கும் செய்யுது. ஸோ இன்னைக்கு இன்னும் ட்ரெய்லர் லான்ச் ஆனதுக்கப்புறமா அது கதை இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒரு படத்தில் ரிலீஸ் பண்ணிருக்கிற ஒவ்வொரு போஸ்டரையும் வந்து பார்க்கும்போது கதையை சுத்தமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எல்லா போஸ்டருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செய்யுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடாகவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடாகவும் இருக்கும் செய்யுது. ஸோ ரொம்ப யூனிக்கான போஸ்டர்ஸ் ஒவ்வொரு போஸ்டரையும் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. அது மாதிரி கதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் செய்யுது. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது கதை இதுதான் அப்படி மாதிரி தோணுதா அப்படி செட் பண்ணி பார்ப்போம். முக்கியமாக ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கன்னா படத்தோட ரிலீஸ்க்கெலாம் முன்னாடி ட்ரெய்லர் லான்ச்சுக்கெலாம் முன்னாடியே கதை இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமராக இருக்கும் செய்யும். பட் இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரூமர்ஸுமே இது கிடையாது. கதை இப்படி தான் ட்ராவலாக வந்து போகுது, தனுஷ் வந்து இப்படி ரோல் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு ரூமர்ஸுமே அது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு படத்துக்கான கதை எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் 1 இட்லி கடை திரைப்படத்தை தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க.